Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 7 part 2. ஓபன் பண்ணா அந்த நவமி இருக்காளே இப்போ போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி வெறிகுண்டு போயிட்டு இருக்கான். நம்ம பயலோட உயிர் வேற இப்போ அப்போன்னு ஊசலாடிட்டு இருக்குது. டாஸ்க் போர்ஸை சேர்ந்தவனுங்க எவனாச்சும் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் வந்துட்டானுங்க. இவன் மீட் பண்ணிட்டா டன் டன் டனகனக்காரன் பேரை கண்டுபிடிச்சு போட்டி தள்ளிடலான்னு பார்த்தா முடியல. 5 நிமிஷம் இருந்துச்சு. இப்படியே இவன் யோச்சு இப்ப வெறும் 3 நிமிஷம் தான் இருக்குது. சரி பேச்ச கொடுப்போம்னு சொல்லி அவளை கூப்பிட்டு உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டரை சொல்லுவான். என்னடான்னா ஹெட் குவார்டர்ஸ்க்கு இவன் கான்டாக்ட் பண்ணி பார்த்தானாமா, அதுவும் டைரக்டாவே யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ன உடனே அவளுக்கு ஷாக் ஆகும். இதே கான்வர்சேஷனை இப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு போய் எப்படியாச்சும் அவளோட பேரை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவ என்னாச்சு ஏன் கான்டாக்ட் பண்ண முடியலன்னு கேப்பா. என்ன சொல்றது, ஹெட் குவார்டர்ஸ்ல ஏதோ ஒண்ணு சரியில்லை, தப்பா நடக்குது, நீங்களே யோசிச்சு பாருங்க, அங்க யாருமே இல்ல அப்படின்ன உடனே அவளுக்குமே ஏதோ சரியில்லைன்னு தான் தோணுது. இப்ப என்னன்னா கிராவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க டீம் வந்து யாரு என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னா கிராக்கு தெரிஞ்சா போட்டு தள்ளிடுவான்ல, அதனால அதுலயும் பப்ளிக்ல இருக்கவங்க யாராச்சும் ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட போதும், FBI ஏஜென்டான அவருக்கு நடந்த அதே நிலைமை தான் இவங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு ஒண்ணு அவளுமே கரெக்டும்பா. அதனாலதான் ஹெட் குவார்டர்ஸ்ல யாருமே இல்லன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல போனா இப்ப நீங்க போனாலுமே வேஸ்ட், உங்களை அவங்க கிட்ட நேரடியா பேச விடவே மாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு. அங்க போகணும்னு இருந்தவ லைட்டா தடுமாற ஆரம்பிச்சிருவா. ரியூக்குல்லா சூப்பரா லைட்டு வேற லெவல்ல நங்கூரத்தை போட்ட, இதுல இருந்து அவ எப்படி எஸ்கேப் ஆறான்னு பாப்போம்னு சொல்லுமா. உடனே அவளுக்கு டவுட் ஆயிரும். ஆமா இவ்வளவு விஷயம் எப்படி உனக்கு தெரியும்னு கேப்பா. லைட்டு வெயிட்டா ஒரு கேள்வி கேட்டிருக்கா. இதுக்கு என்ன சொல்ல போற, பயங்கர ஷார்ப்பா இருப்பா போலன்னு பார்த்தா நம்ம பையல அப்படியே வெறிகுண்டு லுக் விட்டுட்டு இருப்பா. ஏன்னா இப்ப அவளுக்கு அவன் மேல லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம பையன் இப்ப போடுவான் பாருங்க ஒரு பிட்டு, எனக்கு இனி வேற வழி இல்ல, நான் சொல்லாம இருந்தேன்னா என் மேலதான் சந்தேகம் வரும், நானும் டாஸ்க் போர்ஸ்ல ஒரு மெம்பர் தான் அப்படின்னு உடனே அப்படியே அதை நம்பிடுவான். இப்போதைக்கு எல்லு தான் டாஸ்க் போர்ஸோட இன்சார்ஜா இருக்காரு, நான் அவரு கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உடனே அவன் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கேன்னு இப்போ லைட்டா இவ கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிட்டா. இப்ப என்னன்னா ஹெட் குவார்டர்ஸ்ல நிறைய டிடெக்டிவ்ஸ் இந்த கேஸை விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வந்து எல்லுக்கு இப்ப பெரிய பஞ்சாயத்து, அதனாலதான் ஆள் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்டாவே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவனை அந்த கேஸ்ல சேர்த்திக்கிட்டானாமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 கேஸ் இவன் சால்வ் பண்ணிருக்கான்ல, அப்படியாங்கிற மாதிரி ஷாக் ஆகியப்பா. அது மட்டும் இல்லாம ஹெட் குவார்டர்ஸ்குள்ள இவன் எப்ப வேணாலும் போயிட்டு வரலாம். சொல்ல போனா சொந்தமா இப்ப அவனே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கானாமா. இப்போதைக்கு போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லல, ட்ரஸ்டட் ஹை குவாலிஃபைட் அண்ட் செலக்டட் பீப்புள்ஸ் தான். இப்படி இவன் சொன்ன உடனே ரியூக்கு சிரிக்க ஆரம்பிச்சிரும். பையன் நல்லா மேட்ச் பண்றான்னு. அவளும் பாத்தீங்கன்னா சரி ரைட்டு எல்லா விஷயத்தையும் இதோட சொல்லிட்டு கிளம்பிடுவான்னு பார்த்தா சரி பரவாயில்ல நான் ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லுவா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பின்ன என்ன சொன்னாலும் அங்கதான் போய் தீர்வேன்னு ஒத்த காலில் நிக்கிறாளே. உடனே மறுபடியும் அவளை வெட்டிட்டு போய் எங்க இப்பதானே சொன்னேன் ஹெட் குவார்டர்ஸ்ல யார்ட்டையும் பேச முடியாதுன்னு, அப்புறம் எங்க போறீங்கன்னு கேட்டா நான் எல்ல கிட்ட டைரக்டா பேச போறேன்பா. அதே நேரம் அங்க எல்ல காட்டுறாங்க. அவன் கரெக்டா அங்க இருக்க ஆளுங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பான், ஹெட் குவார்டர்ஸ்ல இப்ப ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்னு. அதான் நாங்க எல்லாருமே இங்க வந்துட்டோமே, அங்க எப்படி ஆளுங்க இருப்பாங்க, ஒருத்தர் கூட இல்லாமாங்களா, அப்பெல்லாம் இருக்க கூடாது, 24 மணி நேரமும் அங்க ஒருத்தன் இருந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் ஏதாச்சும் ஒரு லீடு கிடைக்கும்னு சொல்லுவானா. சரி ரைட்டு ஐசவாவை அனுப்பி விடுவாங்க. இங்க நம்ம பையன் விடுற மாதிரி இல்ல, வளைச்சு முன்னாடி போய் நின்னுகிட்டு எல்லாம் நீங்க மீட் பண்ண முடியாது, அவர் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே மீட் பண்ண மாட்டாரு, ஏன் நாங்களே பார்த்தது இல்ல, அதனால வேண்டாமா. ஆனா அவ அப்பவும் விடல, இல்ல எல்ல என்னைய மீட் பண்ணுவாரும்பா. ஏன் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றான்னு கேட்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால எல்லு கூட இவ ஒரு கேஸ்ல ஒர்க் பண்ணிருக்கான். அதுக்காக நேர்ல மீட் பண்ணதில்ல, ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்துதான் அவங்கிட்ட பேசியிருக்கான், ஐ மீன் லேப்டாப்ல. பட் இந்த கேஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்ன உடனே நம்ம பையலுக்கு தூக்கி வாரி போடும். என்னங்க சொல்றீங்கன்னு கேட்பான். அப்பதான் மேட்டர் சொல்லுவா, நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி FBI ஏஜென்டா இருந்தவ, அதனால என்ன அளவு பண்ணுவாருன்னு சொன்ன உடனே ஓ இதுதான் மேட்டரா, இதே விஷயத்த உனக்கு எதிரா நான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது நீங்க ஏன் இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கீங்கன்னு. எல்லா விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்றீங்க, நானே உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு உடனே அங்க ரியூக்கு எப்படிப்பா அடுக்கடுக்கா போய் அடுக்குமாடி பில்டிங் மாதிரி கட்டி வச்சிருக்க, இனி இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு கேட்கும். அவன் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டான்னு வைங்களேன். இப்ப இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவளே அந்த கேஸ தனியா ஹேண்டில் பண்ணலாம் தான் ஆசைப்பட்டு இருக்கான். ஏன்னா போலீஸ் மேலையும் டாஸ்க் போர்ஸ்ல இருக்க ஆளுங்க மேலையும் இவளுக்கு சந்தேகம் இருக்குது, அவங்கள ஒரு ஆள் கூட கிராவா இருக்கலாம்னு. ஆனா அவ எல்ல நம்புறா. நேரா போய் இவ யாரு என்னன்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டாலே போதும், எல்லு கிட்ட டைரக்டாவே நான் பேசலாம் அப்படின்னு ஒண்ணு. அப்படின்னா அவ இதுக்கு முன்னாடி வந்ததே எல்லு கிட்ட பேசதான். ஆமா இந்த விஷயத்தை ஏன் இப்ப என்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்பான். ஆமா டாஸ்க் போர்ஸ்ல ஒருத்தர்கிட்ட பேசணும்னு சொல்லும் போது அவங்க அலோவ் பண்ணல, ஆனா சீஃபோட பையன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னா அது அதுக்காக மட்டும் இல்ல, நீயும் எல்லும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, உங்களோட திங்கிங் தாட்ஸ் எல்லாமே சிமிலரா இருக்குதும்பா. அப்புறம் தான் நங்கூர
கொடூர மாதிரி ஒரு விஷயத்தை இறக்குவான். என்னன்னா இவள டாஸ்க் போர்ஸ்ல ஒர்க் பண்ண சொல்லி கேட்பான். அதுவும் இந்த கிரா கேஸ்க்காக. அதுக்காக எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், பட் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஆளுகளும் தேவைப்படுறாங்க, ட்ரஸ்டட் பீப்புள்ஸ் ஒன்லி. நீங்க ஒரு FBI ஏஜென்ட் தான், எங்க கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சொல்ல போனா இப்ப இருக்க டிடெக்டிவ்ஸை விட நீங்க ரொம்ப டேலண்டா இருக்கீங்க, கண்டிப்பா எல் உங்களை நம்புவாரு அப்படின்னு சொல்லும் போது ஐசவா அங்க ஹோட்டல்ல இருந்து கிளம்பிட்டான். இங்க நம்மளு டாஸ்க் போர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா உங்களோட ப்ராப்பர் ஐடென்டிட்டி ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். அப்பதான் அதுல டிடெக்டிவா இருக்க ஒரு ஆளு ரெக்கமெண்ட் பண்ணி எல்ல செக் பண்ணிட்டு உங்களை சேர்த்திக்குவாரு அப்படின்னு ஒண்ணு. அவளுக்கு அப்படியே ஷாக்கு. என்னன்னா தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணாம டாஸ்க் போர்ஸ் கூட சேர்ந்தே இந்த வேலையை பண்ணலாமான்னு. நல்ல வேலை நம்ம மீட் பண்ணோம், ஆனா நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் போட்டு வாங்குவான். ஐயோ நீங்க வேற அமெரிக்கா போயிருவீங்கல்ல, அதை யோசிக்காம நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். அவ அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவா. அந்த FBI ஏஜென்ட்டை கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கால செட்டில் ஆகிறது தான் அவளோட ஐடியா. ஆனா அவன் தான் இறந்து போயிட்டானே, சோ இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால நான் அந்த கேஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிக்கிறேன்பா. நம்ம பையன் மறுபடியும் போட்டு வாங்குவான். உங்களுக்கு ஒண்ணு அந்த அளவுக்கெல்லாம் வயசாகல, பட் இருந்தாலும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நீங்க கண்டிப்பா வரணுமான்னு கேட்ட உடனே எனக்கு இழக்கிறதுக்குன்னு வேற எதுவும் இல்ல, எப்படியாச்சும் அந்த கிராவை நான் புடிச்சே தீருவேன், ப்ளீஸ் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரியூக்கு சிரிக்கும் பாருங்க. சிரிப்பு ஒக்காமக்கா விழுந்து விழுந்து சிரிக்கும். அதால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா பையன் நைஸா போட்டு பர்சனல் ஐடியா வாங்குற லெவலுக்கு கொண்டு போயிட்டான்ல. சரி ஐடியா ஏதாவது இருந்தா கொடுங்க, நான் வேணா அங்க அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு உடனே அவ அப்பந்தான் மேட்டர் சொல்லுவா. என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போலியான நேம், ஏன்னா சேஃப்டிக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு உடனே பரவாயில்ல, இதுல எந்த தப்பும் கிடையாது, ஈவன் நான் கூட கேர்ஃபுல்லா இல்ல பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓகே வாங்குற மாதிரி சொல்லிட்டு நீட்டுவா. பையன் ஒரு வழியா லைசன்ஸ் வாங்கிட்டான். அந்த டைம் கரெக்டா அந்த ஸ்னோ விழும். கரெக்டா ஐசவா அந்த வழியா தான் வருவான். என்ன பனி விழுறத பார்த்த உடனே படைய விரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போவானா. சைட்ல இவங்க நின்னுட்டு இருக்கத கவனிக்கல. யாரோ ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிருவான். இந்நேரத்துக்கு அவன் நம்மளால பாத்துருந்தான்னா அவனோட சோழியும் முடிஞ்சிருக்கும், அவளோட சோழியும் முடிஞ்சிருக்கும். ஏன்னா விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு ரெண்டு பேர்த்தையும் போட்டு தெளியிருப்பான்ல. வேற டெத் நோட்ல எழுதி வச்சாச்சு. அப்போ எழுதி வச்சுட்டு டைமை பாப்பானா. ஆமா ஏன் அடிக்கடி வாட்ச பாத்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதாச்சும் முக்கியமானு கேட்ட உடனே ஆமா மேடம் முக்கியம் தான், ஏன்னா நான் தான் கிரான்னு சொல்லுவான். அவ்வளவுதான் பேய் அடிச்ச மாதிரி ஆயிருவா. ஆத்தாடி இவங்கிட்டயா வந்து சிக்கணும்னு. கரெக்டா அப்படி பயந்துகிட்டு இருக்கும் போதே அந்த 5 செகண்ட் முடியும். அப்படியே பேய் அடிச்ச மாதிரி ஆனவ சுயநினைவு இல்லாம அவன் என்ன எழுதி வச்சானோ அதை செய்யறதுக்காக அப்படியே போவா. உடனே அவன் கூப்பிட்டு என்ன மேடம் எங்க போறீங்கன்னு, நான் செய்ய வேண்டிய வேலை இனிமேட்டு எதுவுமே இல்ல அப்படிம்பாலா. எங்க அப்பாவோட போன் ஆன் ஆயிருச்சு, நான் வேணா போன் பண்ணி தரட்டுமான்னு கேட்பான். நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்லன்ட்டு போவா. குட் பை மிஸ் நவோமி, நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா அப்படியே நடந்து போவா. அவ்வளவுதான், இனிமேட்டு அவ காணா போனா. நைஸா பேசி பேசியே சோழிய முடிச்சிட்டான். சரி இனி இதுக்கப்புறம் நம்ம பையன் என்னென்னலாம் கேம் ஆட போறான், அந்த எல் இவனை கண்டுபிடிச்சானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.